ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னதை பத்தி பார்க்க போறோம்னா பிள்ளைகள், இப்ப இருக்கிற இந்த ஒரு 4 மாசம் 4.5 மாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டு எப்படி இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 3Aக்கு போறது, அதுக்கு வந்துட்டு ஒரு 3S ரிசல்ட்ஸ் எடுத்த ஒரு ஆள் எப்படி 3Cக்கு போறது, அடுத்து 3மே ஃபெயில் வந்த ஒரு ஆள் வந்துட்டு எப்படி 3Sக்கு வாரது. ஸோ அவங்க வந்துட்டு என்னென்னத்தை செஞ்சா சக்சஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? இவன் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இப்படி இப்படி செஞ்சா வந்துட்டு சக்சஸ் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. சரிதானே? நீங்க ஸோ அதை அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கணும். அது உங்களுக்கு ஃபெயிலியர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தோணினா டக்குனு என்ன செய்யணும், உங்களோட பழைய ரூட்டினுக்கு வர பாருங்க. ஆனா மோஸ்ட்லி இது ஒரு சக்சஸ் ஆன மெத்தடாக இருக்கும் எந்த சஜஷனின் அடிப்படையில். ரைட். இப்ப நான் வந்துட்டு என்னத்தை இங்க வந்துட்டு செஞ்சேன்னு சொன்னா, எந்த செகண்ட் ஷை டைம்ல நான் வந்துட்டு என்ன செஞ்சேன்னா, எனக்கு வந்துட்டு இப்ப எந்த கோல் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா 3A தானே இருந்துச்சு. சரிதானே? ஸோ 3Aக்குரிய கோலுக்குரிய எஃபர்ட் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா, ரைட், நான் ஒவ்வொன்றாக பார்ப்போம். என்ன ரைட். அப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நார்மல் ரிசல்ட்ஸ் எடுத்து ஒரு ஏபிசியோ இல்லாட்டி B2Cயோ எடுத்த ஒரு ஆள் வந்துட்டு, இல்லாட்டி ஒரு 3C எடுத்த ஒரு ஆள் வந்துட்டு 3Aக்கு போறதுக்கு பிளான் பண்ண போகல. அவர் என்னென்ன மாதிரி செய்யணும். ஆனா இவங்க 3 பேருமே ஒவ்வொரு ரோலா என்ன செய்யணும்னு சொன்னா, ஸ்பிரிச்சுவலா இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்ல இருக்கணும். என்ன செய்யணும்னா, இறைவனோட அவ்வளவு நெருக்கத்தோட இருக்கணும். அடுத்தது நான் மெயினா ஒரு விஷயம் சொல்றேன் என்ன பிள்ளைகள், உங்களுக்கு எவ்வளவு அடுத்தவர்களுக்கு கொடுக்கலுமோ அவ்வளவு தர்மம் செஞ்சு நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்தை இறைவன்ட்ட கேளுங்க. ஸோ அது ஒரு இப்ப தர்மம் நம்ம ஒரு ஆளுக்கு செய்ய போகல, அவன் கேட்கிற துவா வந்துட்டு பிள்ளைகள், அவன் கேட்கிற அந்த இது வந்துட்டு உடனடியாக அங்கீகரிக்கப்படும் பிள்ளைகள். சரிதானே? அவன் நம்மள வந்துட்டு அல்லாஹ்விட்ட வந்துட்டு இவருக்கு இதை குடு அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னா, இறைவனுடைய அது ஒரு மேஜரான ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு துவா பிள்ளைகள் அவன் கேட்கிற துவா வந்துட்டு. ஸோ டெய்லி ஒரு ஹெபிட்டா வச்சுக்கணுங்க. உங்களால ஏந்து ஒரு 100 ருபீஸ் ஒரு 50 ருபீஸும் வந்துட்டு யாருக்காவது கொடுங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் ஒன்றை கிரியேட் பண்ணும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு செகண்ட் ஷை செய்யற ஒரு ஆளா இருக்கிறீங்கன்னு சொன்னா, கடவுளோட இருக்கின்ற அந்த தொடர்பை வந்துட்டு அதிகரிச்சு கொள்றதோட அடுத்தவனுக்கு எவ்வளவு உதவி செய்யலுமோ அவ்வளவுக்கு உதவி செய்யுங்க. அதுலதான் நம்மளோட சக்சஸ் இருக்குது. சரி. ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா, இவங்க என்ன மாதிரியான முயற்சியை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3A எடுக்க வேண்டிய ஒரு ஆளாக இருந்தால் நீங்க என்ன செய்யுங்கன்னா, கட்டாயம் நீங்க ஃபுல் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல் பேப்பர் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கட்டாயம் ஃபுல் பேப்பர் இவருக்கு மஸ்ட். சரிதானே? ஸோ ஸ்டார்ட்ல இருந்த யூனிட் வைஸா நாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜெனரல் கெமிஸ்ட்ரி செய்வோம், இது செய்வோம், அது செய்வோம், அப்படி எல்லாம் இல்லை. எடுத்ததுல இருந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஃபுல் பேப்பர் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபுல் பேப்பர் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு தில் இல்ல, தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னா, கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு தியரி ரிவிஷனை பண்ணுங்க. ஒரு சிம்பிளான ஒரு தியரி ரிவிஷனை பண்ணுங்க. நார்மலா வந்துட்டு உங்களுக்கு எந்த யூனிட் பிடிக்குமோ அந்த யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் வந்துட்டு என்ன செய்யலைன்னு சொன்னா, ஃபுல் தியரி எனக்கு படிக்க வேண்டிய தேவையான இருக்கல. பட் நான் ஆர்கானிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஆர்கானிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால ஆர்கானிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பிள்ளைகள். சரியா? கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் அந்த 3 தான் பிள்ளைகள், ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நான் வடிவா படிப்பிச்சிருக்கேன் பிள்ளைகள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் நீங்க நினைச்சும் பார்க்க தேவையில்ல. நான் எந்த அளவு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி படிச்சனோ அவ்வளவு ட்ரிக்கையுமே எப்படி அப்ளை பண்ணி பேப்பர் செய்யறேங்கிறத பத்தி நன்மையாவே படிச்சதை சொல்ல போனா பிள்ளைகள், அது எல்லாமே நான் கிரியேட் பண்ண ட்ரிக்ஸ் இல்லை. சரிதானே? நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லி தந்திருப்பேன் இந்த ஆர்கானிக் பேப்பர் கிளாஸஸ்ல. ஸோ அது எதுவுமே நான் மட்டுமா கிரியேட் பண்ணது அப்படின்னு கேட்டா இல்லை. நானும் என் ஃப்ரெண்டும் தான் நான் சேர்ந்து படிக்கிறேன். அவன் வந்துட்டு பேராதெனிய யூனிவர்சிட்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி டிஸ்ட்ரிக்ட் 2nd ரேங்க் போனான். நான் வந்துட்டு பேராதெனிய யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி டிஸ்ட்ரிக்ட் 3rd ரேங்க் போனேன். சரியா? ஸோ அவனும் நானும் சேர்ந்துதான் கெமிஸ்ட்ரி மேக்சிமம் படிக்கிறேன்னு சொன்ன அந்த டைம்ல. ஸோ அவனும் நாங்க 2 பேருமே சோம்பலானாக்கள் தான், சரியான சோம்பேறி மாதிரி 2 பேருமே. ஸோ அவனும் சரியான ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுவான், நிறைய விஷயங்கள் நானும் கிரியேட் பண்ணுவேன், 2 பேருமே ஷேர் பண்ணுவோம். ஸோ அவன் கிரியேட் பண்ண நிறைய விஷயங்களை தான் பிள்ளைகள் நான் வந்துட்டு இந்த கைட் புக்ல எழுதி வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படிப்பிக்கிறது. நீங்க வந்துட்டு எந்த டீச்சர்ஸுமே வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த விஷயங்களை சொல்லி தரவே மாட்டாங்க. சரியா? ஏன் நான் சொல்றேன்டா, நான் சொல்லித்தர விஷயங்கள் நானும் அவனும் பேப்பர்ல அப்ளை பண்ண விஷயங்கள். இது எங்களுக்கு வேற எந்த டீச்சர்ஸுமே சொல்லி தந்த விஷயங்கள் அல்ல. நிறைய விஷயங்கள் நான் அதுல கழிச்சிருப்பேன். எப்படி ஃபேஸ் பண்ணணும், இந்த கேள்வியை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், இதுக்கு இப்படியான கேள்வி வந்தா இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன். சோ நான் சில கேள்விகள் ஆர்கானிக்ல எப்படி செஞ்சாட்டீங்கன்னா, அந்த இன்ஸ்டன்ட்ல அப்பதான் முதலா அந்த கேள்வியை நான் பார்த்து
அந்த கேள்வியை ஃபேஸ் பண்றேன்னுடா எப்படி நான் அந்த கேள்வியை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் அந்த அப்படியெல்லாம் கேள்விகள் செஞ்சு ஆட்டிருக்கேன். சரியா, நீங்க பாத்தீங்கன்னா விளங்க. சரியா, ரைட். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா பிள்ளைகள், கட்டாயம் வந்துட்டு தியரி ரிவிஷன் ஒன்று செய்யுங்க. ஸோ தியரி ரிவிஷன், குயிக் தியரி ரிவிஷன். உதாரணமாக ஒரு நீங்க நான் மெயினா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்னன்னு சொன்னா, பிசிக்கலா கிளாஸுக்கு போகாதீங்க. தயவு செய்து நீங்க 3A எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா பிசிக்கலா திருப்பி கிளாஸுக்கு போகாதீங்க. ஆன்லைன்ல பிள்ளைகள் ஜூம் கிளாஸுக்குன்னு சொல்லிட்டு போய் டைம் மினக்கெடுத்தாதீங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தான் படிப்பிப்பாங்க. 3A எடுக்கிற ஒரு ஆளுக்கு திருப்பி பஸ்ல இருந்து எல்லாருக்கும் ஏத்த மாதிரி படிக்கணுங்கிற ஒரு தேவை வந்து இல்லை. என்ன செய்யுங்கன்னா, நிறைய வீடியோ பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கும். பேப்பர் செஞ்சது, அடுத்தது தியரிஸ், உங்களுக்கு ஒண்ணுமெண்டா தியரிஸ், அதை எடுத்து குயிக்கா வந்து என்ன 2ல போட்டு படிங்க. 1.5 2லயோ போட்டு படிங்க. உங்களுக்கு தேவையான செக்ஷன்ஸை மட்டும் எடுத்து படிங்க. சரி, அப்படி குயிக்கா டைமரை கவர் பண்ணுங்க. நான் வந்துட்டு கதைக்கிறது எல்லாமே ஃபெக்டான டோக்ஸ். சரிதானே? நீங்க வந்துட்டு நான் எந்த கிளாஸை ப்ரொமோட் பண்ணணும் இல்ல, அவரை கிளாஸை ப்ரொமோட் பண்ணணும் இல்ல, அவரை வந்து டிமோட்டிவேட் பண்ணணும் இல்ல, இவரை டிமோட்டிவேட் பண்ணணும் இல்ல, ஃபெக்டான ஸ்டூடெண்ட் சார்பா இருந்து நான் கதைக்கிறேன். நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன்னா நான் என்ன செய்வேனுங்கிறது சார்பா உங்களுக்கு கைக்கிறது. சோ நீங்க 3A எடுக்கிற பிளான்ல இருக்கிற ஒரு ஆளா இருந்துச்சுன்னா தியரி ரிவிஷன் பண்ணுங்க. அந்த தியரி ரிவிஷனை கிளாஸுக்கு போகாதீங்க. நீங்க என்ன செய்யுங்கன்னா, ஒரு வீடியோ பேக்கேஜ் எடுத்து குயிக்கா அதை ரிவிஷன் பண்ண பாருங்க. கட்டாயம். சரியா, இது தியரி ரிவிஷன். 3A எடுக்கிற ஒரு ஆளும் கட்டாயம் பண்ணணும். அதே மாதிரி 3C எடுக்கிற ஒரு ஆளும் கட்டாயம், அவருக்கு வந்துட்டு தியரி மறந்துட்டுன்னு கட்டாயம் பண்ணணும். 3S எடுக்கிறவரு மிக கட்டாயமா பண்ணணும். சரிதானே? ஸோ இவருக்கு வந்துட்டு தியரியே தெரியாம தானே அவர் 3F எடுத்திருப்பாரு. அதுல இந்த 3S எடுக்கிறேன்னா கட்டாயம் தியரி ரிவைஸ் பண்ணி தானே ஆகணும். இவரு வந்துட்டு பேசாம பிசிக்கல் கிளாஸுக்கு போனாலும் நல்லா, அல்லது வந்துட்டு ஜூம் கிளாஸுக்கு போனாலும் நல்லா. சரியா, ஏற்கனவே அவருக்கு தியரி தெரியாது தானே. பட் இன்னும் டைம் ஷார்ட் அவுட் பண்ணணும்னா வீடியோ பேக்கேஜஸ் எடுத்து, பிசிக்ஸ்ல இருக்கிற வீடியோ பேக்கேஜஸ் எடுங்க, கெமிஸ்ட்ரியில இருக்கிற வீடியோ பேக்கேஜஸ் எடுங்க, குயிக்கா படிங்க. இப்போ இந்த கிளாஸஸ்க்குரிய வீடியோ பேக்கேஜஸ் எல்லாம் உங்களுக்கு வெரி வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லி தந்திருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா எடுத்து படிக்கலாம். நான் அதை வந்துட்டு நீங்க படிச்ச ஆக்கள் எத்தனையோ பேர்ட்ட கேட்டீங்கனாலே விளங்கு. ரைட்டா, ரைட், ஓகே. அதே மாதிரி 3C எடுக்கிற ஒரு பிளான்ல இருக்கிறவர் வந்துட்டு கட்டாயம் தியரி மறந்திருந்தா அவரும் வந்துட்டு என்ன செய்யணும்டா, தியரி ரிவிஷன் கட்டாயம் செய்யணும். சரிதானே? ரைட், ஓகே. அதே மாதிரி பிள்ளைகள் டைம் யூனிட் வைஸ் தியரி, யூனிட் வைஸா பாஸ் பேப்பர் யாரு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் வந்துட்டு யூனிட் வைஸா பாஸ் பேப்பர் செய்ய தேவையில்லை. யூனிட் வைஸா செய்ய தேவையில்லை, இவர் ஃபுல் பேப்பர் தான் செய்யணும். சரிதானே? இவர் வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு 2 மாசத்துக்கு யூனிட் வைஸா செய்யுங்க. 2 மந்த்ஸுக்கு. சரியா, ஒரு 2 மாசத்துக்கு யூனிட் வைஸா செய். என்ன, ஜெனரல் கெமிஸ்ட்ரி செய், அடுத்தது வந்துட்டு இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரிக்கு நான் கதைச்சேன்னு சொன்னா அதே மாதிரி வந்துட்டு இங்கால வந்துட்டு மெக்கானிக்ஸ்ல எல்லாம் போட்டு கூட மினக்கடாம ஹீட்ல செய். அடுத்தது வந்துட்டு பின்னுக்கு வர எலக்ட்ரிசிட்டி, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அதுல செய். அது அப்புறம் மெக்கானிக்ஸ்ல கொஞ்சம் மினக்கடு. ஏன்னா நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதுக்கு மெக்கானிக்ஸ் கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டம் சொல்லி நானும் ஃபீல் பண்ணிதான் இருக்கேன் அப்படி. சோ ஒரே லூப் ஹோல்ல மாட்டிக்கொள்ளாம பிள்ளைகள் எவ்வளவு ஈஸியான விஷயங்களை இ ஃபீல்ட்ல வரக்கு ஈஸியா செய்யலாம், ஜி ஃபீல்டுல வர்றது ஈஸியாக செய்யலாம். அப்படியான ஈஸியான இதுல வந்துட்டு நம்ம ஸ்கோர் பண்ண பார்க்கணும். நான் உண்மையாகவே பிள்ளைகள் கெமிஸ்ட்ரி அந்த ஃபர்ஸ்ட் ஷைல வந்துட்டு பிசிக்ஸ்ல சி எடுத்து நடந்ததுக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பிள்ளைகள். 2 மணித்தியாலத்துக்கு 30 MCQ தான் நான் செஞ்சேன். அதுக்கு மேல செய்யல. ஏன் செய்யலன்னா எனக்கு என்ன நோக்கம்டா, 30 செய்யணும்டா, 30 சரியா செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம். சரிதானே? சோ வடிவா 30 MCQ 2 மணித்தியாலத்துக்கு செஞ்சேன். அங்கால வந்துட்டு எஸ்ஏல எனக்கு நினைக்கிறேன் மாதிரி 2 எஸ்ஏ தான் ஏதோ செஞ்ச மாதிரி ஆகும். ஸ்ட்ரக்சர் ஒரு 2 செஞ்சு நினைக்கிறேன். 2 எஸ்ஏ செஞ்சாவும் தான். மெக்கானிக்ஸ் ஃபுல்லா செஞ்சேன். அதோட ஹீட் நான் இதுக்கு படிச்சதே மெக்கானிக்ஸும் சவுண்டும், அடுத்தது வந்துட்டு லைட்டும். அதனால வந்துட்டு ஹீட்ல கொஞ்சம் நினைக்கிற மாதிரி மெக்கானிக்ஸும் சவுண்ட் இல்லாட்டி லைட் ஏதோ ஒன்று வந்தது செஞ்சேன் நினைக்கிறேன். 2 தான் செஞ்சேன். ஸோ அவ்வளவு செஞ்சாலே நீங்க தாராளமா சி எடுக்கலாம். சி எடுக்கிற ஆளுக்கு நான் சொல்றேன், நீ 2 மணித்தியாலத்துக்கு 30 MCQ ஒழுங்கா செஞ்சு அதனால 2 ஸ்ட்ரக்சர் ஒரு 2 எஸ்ஏ ஒழுங்கா செஞ்சேன்டா கூட நமக்கு வந்து என்ன செய்யலாம். அதுல ஒரு 7.5, இதுல ஒரு 7.5, அதுல ஒரு 15 வந்துடும், இதுல 5 5 10 25 வந்துடும், இதுல ஒரு 30 வந்தாலும் உனக்கு 55 மார்க்ஸ் வந்துடும். அந்த 30க்கு ஒரு 25 வந்தாலும் 50 வந்துடும், சி வந்துடும். சரியா? ஸோ ஈஸி. சரியா பிள்ளை? சோ அப்படி நீ வந்துட்டு எல்லாத்தையுமே படிச்சு உனக்கு மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்காத. உனக்கு வந்துட்டு இருக்கிறதுல ஈஸியானது எதுவோ நமக்கு அந்த அந்த இடத்துல வந்துட்டு என்ன தேவைன்னா மார்க்ஸ் தான் தேவை. நம்மளோட டேலண்ட்டை வந்துட்டு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. சரியா? கேள்விக்கு விட வரலைன்னா அது உத்தரிஞ்சு விட்டு அடுத்த கேள்விக்கு போனா சரி. சரிதானே? சோ ஐனிக்கு நான் வந்துட்டு என்ன டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஐனிக்கு எனக்கு மார்க்ஸ் தான் தேவை, மார்க்ஸ் எடுக்கணும். சோ அதை நீங்க வந்துட்டு என்ன செய்யணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். சோ இங்க வந்துட்டு நீ என்ன செய்யணும்னா 2 மந்த்ஸுக்குரிய யூனிட் வைஸான இதை செஞ்சுட்டு குயிக்கா வந்துட்டு என்ன செய்யணும்னா ஃபுல் பேப்பருக்கு போ. கட்டாயம் ஃபுல் பேப்பருக்கு போ.
சோ இங்க வந்துட்டு 3A பிளான்ல இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு நீ வந்துட்டு ஃபுல் பேப்பர் செய்ய போறியேண்டா பாஸ் பேப்பரும் செய்யலாம் மாடல் பேப்பரும் செய்யலாம் பாஸ் பேப்பரும் செய்யலாம் மாடல் பேப்பரும் செய்யலாம் சோ கட்டாயம் பாஸ் பேப்பர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணு சரிதானே சோ ஒரு ஒரு குறைஞ்சது பிள்ளைகள் குறைஞ்சது 10 வருஷம் குறைஞ்சது 10 வருஷம் அந்த 10 வருஷத்தை நீ ஒழுங்கா செஞ்சாலே ஓகே நான் உண்மையாவே செகண்ட் செய்ய போன பிள்ளைகள் நான் நீங்க நினைச்சுக்க தேவையில்ல 15 வருஷம் 20 வருஷம் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஷைல 2018ஆம் ஆண்டு செஞ்ச பேப்பரை திருப்பி 2019ஆம் ஆண்டு நான் செஞ்சுட்டு போகல ஃபர்ஸ்ட் ஷைல நான் செஞ்ச அதே பேப்பரை திருப்பி ரிப்பீட் 2019ஆம் ஆண்டு நான் பார்க்க கூட இல்லை செய்யறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு என்ன செய்யலைன்னா நான் வந்துட்டு அந்த இஷ்யூ ஒன்றுல மாட்டினதுனாடி எனக்கு கொஞ்சம் கடைசி டைம்ல அப்செட் ஆகி நான் வந்துட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால எனக்கு பேப்பர் கிளாஸ் அவ்வளவு செய்யறதுக்குரிய டைம் கிடைக்கும் நான் ஒரு 5 பேப்பர் ஒழுங்கா செஞ்சிருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவு 5 பேப்பர் 6 பேப்பர் ஒழுங்கா செஞ்சிருப்பேன் ஃபுல் பேப்பர் அவ்வளவுதான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட போனதுதான் சரியா ஸோ 2019 போற 2018 செய்யல அதாவது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதோடய அப்படியே விட்டதுதான் சரியா அந்த அளவு தான் நான் போனேன் ஓகே ஸோ எல்லாருக்குமே ஷாக் நான் எப்படி நான் அதுவும் வந்துட்டு எடுபட்டது முக்கியம் இல்லை எப்படி நான் 3rd ரேங்க் வந்தேனுங்கிறது எனக்கே ஷாக் ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அல்லாத தான் சரியா ஸோ எனக்கு அந்த டைம்ல வந்துட்டு கெமிஸ்ட்ரியால தான் நல்லா வந்துட்டு ஜெட் ஸ்கோர் கூடிச்சு அது நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு பிறகு வந்த எல்லாருக்குமே வந்துட்டு ரிசல்ட்ஸ் கூட ஆனா கெமிஸ்ட்ரியில எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ்ங்கிறதுனால தான் எனக்கு டிஸ்ட்ரிக்ட் 3rd வந்துச்சு ரைட் ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் ஸோ இங்க ஃபுல் பேப்பர் நீ செய்யணும் அடுத்தது இங்க வந்துட்டு என்னன்னா மாடல் பேப்பர் 7 மணி சொன்னா உனக்கு வந்துட்டு கடைசி டைம்ல கொஞ்சம் செய் இப்ப நானும் வந்துட்டு ஒரு மாடல் பேப்பர் கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல் பேப்பர் உதாரணமாக 5 பேப்பர் செய்யறதுக்கு சரி 5 ஃபுல் பேப்பர் செய்வேன் இன்ஷா அல்லாஹ் ஸோ நான் 25க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் போன முறை வச்சுங்க இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் அது இதனால எனக்கு இது கொஞ்சம் தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிடலாம போயிடுச்சு எம்சிக்யூ மட்டும் செஞ்சிருந்தேன் பட் இந்த முறை யூனிவர்சிட்டி ஃபுல்லா முடிஞ்சது பிள்ளைகள் ஸோ 26க்கு நான் வந்துட்டு இந்த 5 ஃபுல் பேப்பர் செய்யறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன் சரிதானே ஸோ 5 ஃபுல் பேப்பர் நமக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ் ஸோ நீங்க அதுலயும் ஜாயின் பண்ணலாம் ஒரு வெரி சின்ன பேமெண்ட் தான் பிள்ளைகள் நான் எடுப்பேன் ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலா தெரியும் இந்த கிளாஸஸ்க்குரிய வீடியோஸ் எல்லாம் வெரி லோ பேமெண்ட் ஃபுல் கெமிஸ்ட்ரியுமே நீங்க 20,000 படிச்சு முடிச்சுட்டு 10 இயர்ஸ் பாஸ் பேப்பரும் செஞ்சு கேளுமா ஸோ நீங்க பேமெண்ட்டை பத்தி யோசிக்க தேவையில்ல நீங்க அப்படி வேணுமான்னு சொன்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணி கேளுங்க அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் டைம் மேனேஜ்மெண்ட் இவரும் வந்துட்டு கட்டாயம் டைம் வச்சு தான் கேள்வி செய்யணும் சரியா நானும் ஆரம்பத்துல வந்து ட்ரை பண்ண போகல பிள்ளைகள் செகண்ட் சைஸ் ஸ்டார்டிங்ல பேப்பர் செய்ய போகல ஃபுல் பேப்பர் செய்ய போகல டைம் வச்சு தான் பேப்பர் செஞ்சேன் ஸோ கட்டாயம் 3A பிளான் வைக்கிறா டைம் வச்சு தான் பேப்பர் செய்யணும் நீ வந்துட்டு என்ன செய்ய தேவையில்லைன்னா டைம் வச்சு பேப்பர் செய்ய தேவையில்லை உனக்கு வந்துட்டு பேப்பர் செஞ்சு விட வந்தாலே பெரிய விஷயம் அதே உனக்கு சக்சஸ் தான் சரியா பேப்பர் செஞ்சு விடையேடு எப்படியோ பேப்பர் செஞ்சு விடையேடு நீ வந்துட்டு என்ன செய்யண்டா 3C பிளான்ல இருக்கிறாள் ஆரம்பத்துல பேப்பர் செஞ்சு விடையெடுக்க பாரு போக 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 வந்துட்டு என்ன செய்யணும்னா டைம் வச்சு கொஞ்சம் கேள்விகளை செய்ய பாரு கட்டாயம் டைம் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியம் சரியா ரைட் அதே மாதிரி வந்துட்டு பிள்ளைகள் டைமை சேவ் பண்ணுங்க கட்டாயம் டைமை சேவ் பண்ணுங்க ஸோ வந்துட்டு பிசிக்கல் கிளாஸுக்கு போகணும்னு போய் அலைஞ்சு தெரியாதீங்க என்ன செய்யாதீங்க அதே மாதிரி வந்துட்டு என்ன செய்யாதீங்கன்னா சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் அந்த போன் பாக்குறது படம் பாக்குறது அதனால வந்துட்டு சும்மா ஒரு கோல் இல்லாம அதாவது ஒரு ஒழுங்கான ஒரு நோக்கம் ஒன்று இல்லாம நீங்க செயற்படாதீங்க பிள்ளைகள் நம்ம வந்துட்டு போற அதாவது இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோ இல்லாட்டி மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியோ நீங்க போகணும் ஒரு 3 இயர் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அதுக்குரிய எஃபர்ட்டை போட்டா மட்டும்தானே பிள்ளைகள் அது கிடைக்கும் அதுக்குரிய எஃபர்ட்டை நீங்க போடாம நான் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி போகலையே நான் வந்துட்டு நல்லா தானே படிச்சேன் நான் எல்லாரும் போற அதே கிளாஸுக்கு தானே போனேன் அப்ப எனக்கு அந்த பிள்ளைக்கே வந்திருக்கீங்க எனக்கு வரலையே நோ மேட்டர் நீங்க வந்துட்டு ஒழுங்கா படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு திறமை இருந்தாலும் திறமை இல்லைன்னாலும் நீங்க ஒரு நல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் அந்த முயற்சிக்குரிய பலன்னு நீங்க அனுபவிச்சு தருவீங்க நீங்க எப்ப லூசரன்னா பிள்ளைகள் நீங்க எப்ப லூசரன்னு சொன்னா நீங்க உங்களை கொஸ்டின் பண்ணி பாக்குறீங்க நான் எந்த எஃபர்ட் எல்லாத்தையும் போட்டனா கேட்க போகல இல்ல நான் அதை இன்னைக்கு போடல ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்டுட்டேன் அப்படியே உங்களுக்கு தோணுச்சு நான் மைண்ட்ல அந்த இன்ஸ்டன்ட்ல தோணுச்சுன்னு சொன்னா நீங்க லூசர் இல்ல நான் எந்த எஃபர்ட் எல்லாத்தையுமே போட்டேன் எனக்கு ரிசல்ட்ஸ் வரல அதுக்கு நான் என்ன செய்யலாம் ஒரு பிரச்சனையுமே நீங்க ஒண்ணுமே செய்யலாம் ஏண்டா இறைவன் ஒவ்வொரு ஆக்களுக்குமே ஒவ்வொரு கெப்பாசிட்டியை தந்திருப்பான் எல்லாரையுமே படிச்சு எல்லாருமே 3A எடுக்கிறேன் பிள்ளைகள் எழுதுற 1 லட்சம் பேரையுமே யூனிவர்சிட்டிக்குள்ள எடுக்க இயலாது தானே பிள்ளைகள்
சோ எல்லாருமே இன்ஜினியர் டாக்டராவா இருக்கிற அப்ப மத்த வேலையில செய்யறதுக்கு யாருமே இருக்கலாத பிள்ளை. சோ இறைவன் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு கெப்பாசிட்டியை தந்திருக்கான். அந்த கெப்பாசிட்டிக்குரிய எஃபர்ட்டை நீ போட்டிருந்தீன்னு சொன்னா அல்லது அந்த கெப்பாசிட்டிக்கு மேல நீ எஃபர்ட்டை போட்டிருந்தீங்கடா நீ சக்சஸ் பர்சன் தான் லைஃப்ல. சரிதானே? ரைட். சோ அதை நீ வந்துட்டு பாத்துக்கொண்டீங்கன்னா சரி. சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு உங்களோட டைமை மேனேஜ் பண்ணீங்கன்னு சொன்னா சரி பிள்ளை. சோ கட்டாயம் நீங்க வந்துட்டு இந்த பிளான்ல இருக்கிறீங்க, திருப்பி செகண்ட் ட்ரை செய்யற பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த 4 மாசத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஒழுங்கா இது செஞ்சீங்கன்னா பிள்ளைகள் கண்டிப்பா 3A ஒரு ரிசல்ட்ஸுக்கு கண்டிப்பா ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் எடுத்த ஒரு ஆள், ஒரு 3C ரிசல்ட்ஸ் எடுத்த ஒரு ஆள் கண்டிப்பா வரலாம். 3F எடுத்த ஒரு ஆள் வந்துட்டு 3Aக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரையலா பிள்ளைகள். அது மந்திரங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியுமாட்டா எனக்கு சொல்லிதாங்க, நான் இந்த கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அந்த மந்திரத்தை போட்ட உடனே. சில டீச்சர்ஸ் மாதிரி வந்து சொல்லுவாங்க 3F இருந்து 3A வருவது எப்படி, அப்படி எதுவும் டீச்சர்ஸ் மாதிரி வீடியோஸ் எதுவும் போட்டிருந்தாங்கடா அவங்க எதுவும் உங்களுக்கு மந்திரமே எதுவும் சொல்லி தந்தாங்கடா எனக்கு சொல்லித்தாங்க பிள்ளைகள். நிறைய பிள்ளைகள் வந்துட்டு காத்துட்டு இருக்குது, அதுகளுக்கு நான் சொல்லிக் கொடுங்க. சரியா? ரைட். ஸோ ஆக்சுவலான டோக்கனை தான் நம்ம இங்க கதைக்கிறது. இம்பாசிபிளான டோக்ஸை நம்ம வந்துட்டு இங்க கதைக்க போறது இல்லை. சரியா? ஓகே. ஸோ அந்த அடிப்படையில வந்துட்டு படிங்க. ஸோ ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்றை வந்துட்டு நீங்க ஃபிக்ஸ்ட் பண்ணி படிங்க. அடுத்தது வந்துட்டு இந்த சிஸ்டம்ல நீங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த கோலை நான் அடையிறேன் ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. அந்த சிஸ்டம்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த கோலை வந்துட்டு அடையலுமா இருக்கும், நிச்சயமா அடையலுமா இருக்கும். இறைவண்ட பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்க. செகண்ட் சை செய்யற ஒரு ஆளா இருந்தா மிக முக்கியமான விஷயங்களை நான் இங்க கதைச்சிருந்தேன். இதே இது ஃபர்ஸ்ட் சை செய்யற ஒரு ஆளா இருந்தா உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஸ்ட்ரெஸ் ஒன்று இல்லை. நான் எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ற விஷயம் என்னடா, நீ போறதோட ஃபர்ஸ்ட் ஷேயோடையே பெய்திரு. செகண்ட் ஷேங்கிறது ஒரு நரகம், அந்த நரகத்துக்குள்ள வந்துடாதே. உனக்கு எவ்வளவு எஃபர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஷேயோட போகலுமோ அவ்வளவு எஃபர்ட்டை போட்டு ஃபர்ஸ்ட் ஷேயோடையே பெய்திரு. செகண்ட் ஷேங்கிற ஒரு நரகத்துக்குள்ள நீ வந்துடாதே. அது ஒரு தனி ஒரு 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 மென்டலி ஸ்ட்ரெஸ்டான ஒரு வாழ்க்கையை நமக்கு வந்துட்டு வாழ்க்கையில ஒரு பாட்டாயிருக்கும். பட் நிறைய விஷயங்களை நமக்கு படிப்பிச்சு தரும். எவ்வளவு நீ எஃபர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஷைல போகலுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஷைல போ. ஸோ ஃபர்ஸ்ட் ஷைல நீ 3A பிளான்ல இருக்கிற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணு. 3C பிளான்ல இருக்கிற ஒரு ஆளா இருந்தா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணு. கண்டிப்பா இதுக்கு பிறகு தியரி என்று ஓடாம வீட்டே இருந்து பிள்ளைகள் இருக்கிற இந்த 4 மாசத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி ஒழுங்கா ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு டைம் டேபிள போட்டு இண்டையில இருந்தாவது நீ படிக்க தொடங்கும். இண்டையில இருந்து நாளையில இருந்து நான் தொடங்குவேன் இல்லை, இண்டையில இருந்து நான் தொடங்குறேன். சோ இன்றைக்கு நான் இருந்து ஒரு டைம் டேபிள போடுறேன், இந்த டைம் டேபிள் படி இண்டையில இருந்தே நான் ஸ்டார்ட் பண்றேன். சோ நாளையில இருந்துங்கிறது எதுவுமே இல்லை. சோ நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், உன்னோட லைஃப ஒவ்வொரு நாளுமே 1% இன்க்ரீஸ் பண்ணு. நீ எண்ட் ஆஃப் த இயர் வந்துட்டு 32% வந்துட்டு உன்னை இன்க்ரீஸ் பண்ணிருப்பாய். ஸோ 1% உன்னை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா ஓகே. சரியா? ஓகே. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கதைப்போம். ஸோ தொடர்ச்சியாக நீங்க வீடியோஸா பாருங்க. ஓகேவா?